ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இன்னும் வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஐஸ்வர்யா ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு தமிழ் செல்வி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பதட்டமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக நம்ம ஐஸ்வர்யாவை காப்பாற்றிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போவே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாரு சேதோ அதெல்லாம் வேண்டாம், இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கு. நம்ம சேது யோசிச்சு பாக்குறாரு, ஐஸ்வர்யா இந்த நிலைமையில இருக்கா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா ஐஸ்வர்யாவை காப்பாத்தினாலும் காப்பாத்திருவாங்கல்ல அப்படின்னு ஒரு நப்பாசையில, இங்க பாருங்க சின்னம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, ஐஸ்வர்யாவை தமிழ்ச்செல்வி சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு முடிவு எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யாவை நம்ம தமிழ்ச்செல்வி சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. போன உடனே அங்க டாக்டர்லாம் நம்ம ஐஸ்வர்யாவோட கண்டிஷனை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ண உடனே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணும் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதாவது பார்த்துட்டு வெளியே வராரு டாக்டர். வந்த உடனே இங்க பாருங்க, ஐஸ்வர்யாவோட கண்டிஷன் மாதிரி நிறைய கேஸை நான் பார்த்துருக்கேன், அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டா அவங்கள கண்டிப்பாக காப்பாற்றிடலாம், ஆனால் அந்த ஆப்ரேஷன் வரைக்கும் எங்களால் எதுவும் சொல்ல முடியாது, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குற விதமாக டாக்டர் சொல்லவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சார், நீங்க தான் எப்படியாவது ஐஸ்வர்யா உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க, நீங்க கவலையே படாதீங்க, நீங்க அந்த கடவுளை வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, மீனாட்சிக்காக தானே ஐஸ்வர்யா இந்த நிலைமைக்கு ஆளாகனா, அதனால நான் கோவிலுக்கு போறேன், கோவிலுக்கு போய் அந்த கடவுள்கிட்ட மண்டிட்டு கேட்கிறேன், என் குழந்தை உயிரை காப்பாத்தினவள நீ தான் காப்பாத்தி கொடுக்கணும்னு கேட்கிறேன் அப்படின்னு போய் அங்க பிரதர்ஷனம் தீச்சட்டி அப்படின்னு எல்லாமே எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு அதே கோவிலுக்கு போய் எப்படியாவது ஐஸ்வர்யாவை காப்பாற்றி கொடு, என்னோட மீனாட்சியை காப்பாற்றி கொடுத்துவ ஐஸ்வர்யா, அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவளை ரொம்ப காயப்படுத்திட்டேன், அவள் இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, நீ தான் அவளோட உயிரை எப்படியாவது காப்பாற்றணும் கடவுளே அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டே இருக்காங்க. வேண்டுதலை முடிச்ச உடனே ஐஸ்வர்யாவுக்கு அப்படியே ஒரு புது புது உலகத்துக்கு வந்த மாதிரியே இருக்குது, அவங்க பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆப்ரேஷனை டக்குன்னு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா ரொம்பவே வைட்டல்ஸ் எல்லாம் தேறிக்கிட்டு வர்றதுனால டாக்டர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, கடவுளே எப்படியாவது ஐஸ்வர்யா உயிரை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரொம்பவே மன உருகி வேண்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் சேது வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வேண்டுதலை முடிச்சுட்டு ஒரே ஒரு ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சுக்கிட்ட உடனே நம்ம கருப்பு இருந்துட்டு, என்னென்ன நீங்களும் இந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கீங்களா, இங்க பாருமா நீ எதுக்காகமா வேண்டிக்கிற, இங்க பாருங்கண்ணே, என்னோட மீனாட்சி உயிரை காப்பாத்திருக்க ஐஸ்வர்யா, அவளோட உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேணாமா, கண்டிப்பா இந்த கடவுள் கைவிடவே மாட்டாரு, ஐஸ்வர்யாவை உயிரை காப்பாத்தி கொடுப்பாரு, நீங்க கவலையே படாதீங்கண்ணே அப்படின்னு நம்ம கருப்பு கிட்டே நம்ம தமிழ்ச்செல்வி சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, டாக்டர் என்னோட ஐஸ்வர்யாவுக்கு எப்படி இருக்கு, இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க உயிர் பொழைச்சிட்டாங்க, அவங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி சேது ரெண்டு பேருமே வேண்டுதலை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. டாக்டர் பேசிக்கிட்டு பார்த்த நம்ம தமிழ்ச்செல்வியும் சரி நம்ம சேதுவும் சரி ரொம்பவே பதட்டமா ஓடி வந்து, டாக்டர் இப்போ ஐஸ்வர்யா எப்படி டாக்டர் இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கம்மா உங்களோட வேண்டுதல் வீண் போகல, ஐஸ்வர்யா ரொம்பவே நல்லா இருக்காங்க, இனிமே அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, அவங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யா உயிரை காப்பாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம தமிழ்ச்செல்வி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு டாக்டரோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாருங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், ஐஸ்வர்யா உயிரை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி காலை பிடிச்சின்னு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க சார், எங்களோட வேலை இது, எங்களோட வேலையை செஞ்சிருக்கோம், அதுக்காக நீங்க இப்படி நன்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லவே இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யோட அப்பாவும் அம்மாவும், மாப்பிள்ள எனக்கு இப்ப
இப்பதான் உயிரே வந்திருக்கு மாப்பிள்ள. என் பொண்ணோட உசுறு எங்களுக்கு முன்னாடி போயிடுமோன்னு நினைச்சு நாங்க பதறிக்கிட்டு இருந்தோம். அவளை இந்த நிலைமையில பாக்குறதுக்காக நாங்க இன்னும் உசுரோட இருக்கோம்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அழுதுகிட்டு இருந்தோம். இப்பதான் மாப்பிள்ள எனக்கு உசுரே வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவோட அம்மா இருந்துட்டு தமிழ்செல்வியோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாருமா, உன்னாலதாம்மா என் பொண்ணு இப்போ உயிர் பொழைச்சிருக்கா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அதே ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம்னா கண்டிப்பா அவளை காப்பாத்திருக்க முடியாதுன்னு தான் இப்போ வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. நீ சொன்னதுனாலதான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தோம். ரொம்ப நன்றிம்மா. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு தான்மா நான் நன்றி சொல்லணும். உங்க பொண்ணாலதான் என்னோட மீனாட்சி இப்போ உயிரோட இருக்கா. அதுக்கு எப்பவுமே நான் நன்றி கடனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழ்செல்வி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருடி, உன்னால தாண்டி ஐஸ்வர்யா இந்த நிலைமையில இருக்கா. உன்னோட குழந்தையால தான் இந்த நிலைமையில இருக்கா. உன் குழந்தையும் நீயும் கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது போயிடுங்க. அப்பதான் ஐஸ்வர்யாவோட வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, என்ன சின்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சேதோ, நான் சொல்றேன்னு எல்லாம் தப்பா எடுத்துக்காத. இந்த குழந்தையால தான், குழந்தை மேல வச்சிருக்க பாசத்தால தான் ஐஸ்வர்யா இப்போ உயிர் போய் இப்போ பொழைச்சி வந்திருக்கா. இனிமேலும் அந்த குழந்தைங்களால ஐஸ்வர்யாவுக்கு எதுவும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு. அதனால இனிமே குழந்தைங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. அப்படி குழந்தைங்கள இருந்தா நான் ஐஸ்வர்யாவை இந்த வீட்டில் இருக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம அப்பத்தாக்கு பயங்கர கோவம் வருது. அடியே, என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ? என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்பனுக்கும் பிள்ளைக்கும் 1000 இருக்கும்டி. அதனால ஐஸ்வர்யாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்காக இனிமேலும் அப்படி ஒரு பிரச்சனை வரணும்னு ஏதாவது இருக்குதாடி? ஏதாவது புத்தி இருக்க போய் தானே பேசுறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இப்போ ஐஸ்வர்யாவுக்கு இப்படி ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் எவ்வளவு பதறி போனேன்னு தெரியுமா? என் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி ரொம்ப கோபமா பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, இதை பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அமைதியா இரு. ஐஸ்வர்யா கண்ணு முழிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா நீங்களும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க மாமா, நீங்க என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் இனிமே அந்த குழந்தைங்க இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு, இங்க பாருங்க, என்னோட குழந்தையால தான் ஐஸ்வர்யாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதனால இனிமே என்னோட குழந்தைங்க 2 பேரையும் நானே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எதுக்காக கஷ்டம்? ஐஸ்வர்யாவும் அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழட்டும். என் குழந்தை அவங்களோட வாழ்க்கையில பாரமா இருக்க தேவையில்ல. நானே கூட்டிட்டு போயிடுறேன் என்னோட 2 குழந்தைங்களும் அப்படின்னு சொல்லவும், நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க, என்னோட குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. ஐஸ்வர்யாவுக்கு இப்படி ஆனதுனால குழந்தைதான் காரணம்னு சொல்லாதீங்க. ஐஸ்வர்யா என்கிட்ட தேல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாவே நான் அந்த தேலை தட்டி விட்டு இருப்பேன். ஆனா அவளே வந்து தட்டி விட்டதுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்துச்சு. இங்க பாருங்க, இனிமே ஐஸ்வர்யா இந்த குழந்தையால ஐஸ்வர்யாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதை நான் பார்த்துக்கிறேன். அதனால என் குழந்தைய பிரிஞ்சு யாராவது இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அது யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, ஐஸ்வர்யா முதல்ல கண்ணை முழிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லவும், என்ன கருப்பு, என்ன நீ டிரைவர் வேலை பார்க்கறத மட்டும் பாரு, மற்ற விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, என்ன சின்னம்மா, கருப்பண்ண ரொம்ப வருஷமா நம்ம வீட்டுல இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரை நம்ம வீட்டில் ஒரு ஆளாக தான் இப்போ வரைக்குமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி சின்னம்மா கருப்பு மாமாவை பார்த்து இப்படிலாம் உங்களால் பேச முடிஞ்சுது? இங்கே பாருங்கள், திரும்ப கருப்பு மாமாவை பற்றி ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே, இங்கே பாருங்கள் சார், இது ஹாஸ்பிட்டல்ன்றதுனால நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு சந்தைக்கடையில் கத்திக்கிட்டு இருக்க மாதிரி கத்திக்கிட்டே இருக்கீங்க. சரி, பேசிட்டு அமைதியாக இருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏதாவது பேசணும், உங்களுக்கு சண்டை போடணும்னு நினைச்சா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இருங்க, இங்க யாருமே சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க சிஸ்டர், எங்களை மன்னிச்சிருங்க சிஸ்டர், ஏதோ நாங்கள் தெரியாம பண்ணிட்டோம், இந்த மாதிரி இனிமே பண்ண மாட்டோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க சார், இனிமே சவுண்டு வராம நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யாவோட அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் போய், இங்க
பாருங்கண்ணே, நீங்கள் தான் என்னோட மாமா கிட்டேயும் சேதுக்கிட்டேயும் சொல்லி எப்படியாவது அந்த குழந்தைங்கள இந்த வீட்டை விட்டு போக வைக்கணும். இந்த குழந்தைங்க வீட்டை விட்டு போனால் மட்டும்தான் ஐஸ்வர்யா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். அதனால் இந்த பிரச்சனையை சாக்கா வச்சு எப்படியாவது அந்த குழந்தைங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாவுத்திரி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, இங்கே பாரு சேதோ, ஐஸ்வர்யா உயிருக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நினச்சி நாங்கள் ரொம்ப பதறிட்டோம். இப்போது ஐஸ்வர்யா உயிருக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசு நிம்மதியாக இருக்குது. இங்கே பாரு சேதோ, நீ இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்க, அதுக்குள்ளே உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சோன்னு நினச்சி நான் ரொம்ப ரொம்ப பதட்டமாயிட்டேன். இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ ஆயுசு முழுக்க சந்தோஷமாக தீர்க்க ஆயுசாக இருக்கணும் சேது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க வராரு. வந்த உடனே இங்கே பாருங்கள், ஐஸ்வர்யா கண்ணு முழிச்சாலா, உள்ளே யாராவது கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைண்ணே, இன்னும் யாரும் கூப்பிடலை, நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐஸ்வர்யா கண்ணு முழிச்சு என்ன சொல்லுவா என்ன பேசுவான்னு அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இருங்கண்ணே நாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நர்ஸ் வராங்க. நர்ஸ் வந்த உடனே இங்கே பாருங்கள், பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கள ஸ்டெயின் பண்ண வைக்காமல் நீங்கள் ஒவ்வொருத்தராக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம சேது தான் போகிறாரு. சேது உள்ளே போய் நம்ம ஐஸ்வர்யாவோட கையை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்ச உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக மாமான்றாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிரு ஐஸ்வர்யா. உன்னால தான் இப்போது மீனாட்சி உயிரோடு இருக்கா. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க நீ. ரொம்ப ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா நீங்கள் என்னை அவ்வளோ கொடுமைக்காரியெல்லாம் நினைக்க வேணாம். குழந்தைங்க விஷயத்தில் கண்டிப்பாக நமக்கு இடையில எப்பவுமே நான் குழந்தைங்கள கொண்டு வர மாட்டேன்னு எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் அது எதுவுமே நம்பாமல் என்னை உண்மையாகவே ரொம்ப காயப்படுத்திட்டீங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமா. இனிமேலும் உங்கள் கூட இருந்து உங்களையும் சரி மீனாட்சி அழகர் இவங்க உங்கள் மூணு பேரையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. நீங்கள் அழகர் கூடயும் மீனாட்சி கூடயும் தான் உங்கள் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இனிமே உங்களோட வாழ்க்கையில் நான் உங்களுக்கு தொல்லையாக இருக்க விரும்பலை மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு தானே கேட்டிருக்கேன், அதுக்குள்ளே எதுக்காக இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்க? இல்லை மாமா, இது எவ்வளோ காலானாலையும் உங்கள் மனசு மாறாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் மேலே இருக்கிற காதல் இப்போவும் எனக்கு அப்படியே தான் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப 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 காயப்பட்டுட்டேன். இனிமேலும் நான் அந்த காயத்தில் இருக்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். உனக்கு எப்படி இருக்குது இப்போது, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போது எனக்கு ஓகே தான் மாமா, ஆனால் எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க போல், அது அந்த இடத்துல மட்டும்தான் மாமா ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம நர்ஸ் வராங்க. நர்ஸ் வந்த உடனே, இங்கே பாருங்கள் சார், போதும் சார், பேஷண்ட்டை ரொம்ப ஸ்டெயின் பண்ண வைக்க வேண்டாம். இனிமேல் யாரும் பார்க்கவும் வர வேண்டாம். நான் சொல்கிற வரைக்கும் எல்லாரும் வெளியே இருங்க சார், போங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம சேதுவை வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே அனுப்பின உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சேது ஐஸ்வர்யா இப்போ எப்படி இருக்கா, பேசுகிறல அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா ஐஸ்வர்யா என்கிட்ட நல்லா தான்ப்பா பேசுகிறா, அவள் ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காப்பா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சேது சொல்கிற? ஆமாங்கப்பா, ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஐஸ்வர்யாவுக்கு இப்படி ஆனதை நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், நான் ஒரே ஒரு முறை மட்டும் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லவும், சரிங்க தமிழ்ச்செல்வி, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வியை உள்ளே அனுப்புகிறாங்க. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக, அதாவது நம்ம ஐஸ்வர்யா கிட்டே போயிட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, இப்போ எப்படி இருக்குது, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாங்க தமிழ்ச்செல்வி, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் ஐஸ்வர்யா, ரொம்ப ரொம்ப நன்றி. மீனாட்சியோட உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லைனா மீனாட்சியோட உயிரை காப்பாற்றிருக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் உயிரை கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் மீனாட்சியோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள்
தமிழ்ச்செல்வி, மீனாட்சிக்கு இப்படி ஆயிருந்தா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீட்டில் யாருமே அவ்வளோ காயப்பட்டிருப்பாங்க. ஏதோ நடக்கணும்னு இருந்துருச்சு. இங்கே பாருங்க ஐஸ்வர்யா, உங்களை நான் ஜென்மத்துக்கும் மறக்கவே மாட்டேன். இப்படி ஒரு விஷயத்த எனக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மீனாட்சியோட உயிரை காப்பாற்றினதுக்கு எப்போவுமே உங்களுக்கு நான் நன்றி கடனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க ஐஸ்வர்யா, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க நான் போய் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உனக்கு புத்தி இது கெட்டு போச்சா? எதுக்காக நீ போய் அந்த மீனாட்சியை காப்பாற்றின? நீ அப்படியே விட்டுருந்தனா அந்த மீனாட்சியோட உயிர் போயிருக்கும். அதுக்கப்புறம் நீயும் சேதுவும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துப்பீங்களே. எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த நீ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ஆண்டி பேசுகிறீங்க நீங்கள்? ஒரு பிஞ்சு குழந்தையோட உயிர் போக வச்சு தான் நான் சந்தோஷமாக வாழணும்னா அந்த வாழ்க்கையே எனக்கு தேவையே கிடையாது. நீங்கள் மனசாட்சியை தான் பேசுகிறீங்களா ஆண்டி? என்ன ஐஸ்வர்யா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போ வேறு மாதிரி மாறிட்ட ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஆண்டி, சேது மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேது மாமாவுக்கு அந்த குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கும் அந்த குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, இதை பற்றியெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. என்னடி என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா? இவளையே எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு நாள் சொல்லிடுவா போலடி. ரொம்ப நல்லவளாக மாறிட்டு வரா. இவளை நல்லவளெல்லாம் மாற விடவே கூடாது. இவளை எப்படியாவது நம்ம வழிக்கு கூட்டிகிட்டு வரணும்டி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி இருந்துட்டு ஒரு பக்கம் பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது ஐஸ்வர்யாவோட அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் போய், இங்கே பாருங்கண்ணே, ஐஸ்வர்யாவுக்கு நல்லா புத்திமதி சொல்லுங்கள். அந்த குழந்தைங்கள எப்படியாவது சேதுக்கிட்ட இருந்து பிரித்தா மட்டும்தான் ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். நல்லா ஐஸ்வர்யாவுக்கு புத்திமதி சொல்லி அந்த குழந்தைங்கள எப்படியாவது சேதுக்கிட்ட இருந்து பிரித்து சேது கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ சொல்லுங்கள். நாங்கள் சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. அந்த குழந்தை மேலே அவ்வளோ உசுராக இருக்கா. குழந்தை மேலே பாசமாக இருக்கிறது சரிதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக இவ்வளோ அதிகமாக பாசம்லாம் வைக்கக்கூடாது. இவ்வளோ அதிகமாக பாசம் வச்சா கண்டிப்பாக ஒரு நாள் ஏமாற்றத்தில் தான் முடியும். அதனால் ஐஸ்வர்யாவுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் இன்னொரு டைம் செக் பண்ணுறதுக்காக நம்ம ஐஸ்வர்யா கிட்ட வராங்க. எல்லாமே திரும்பவும் மானிட்டர் பண்ணி வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே டாக்டர், இப்போ எப்படி இருக்காங்க ஐஸ்வர்யா? இங்கே பாருங்கள், அவங்க ஃபுல்லாகவே கிளியர் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரு 2 நாள் மட்டும் அப்சர்வேஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 நாள் அப்படியே கடந்து போகுது. 2 நாளுக்கு அப்புறம் நம்ம ஐஸ்வர்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போய் ரொம்ப 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 ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க. இதை பார்த்து சேது இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு ஐஸ்வர்யா அப்படின்னு கையெடுத்து கும்பிடவும், இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்ன மாமா, எதுக்காக என்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி என்னை 3வது மனுஷன் ஆக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இல்லை ஐஸ்வர்யா, நீ பண்ணது சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். நீ மீனாட்சியோட உசுரை காப்பாற்றிருக்க. நீ மட்டும் இல்லைனா இப்போ மீனாட்சியை உசுரோடவே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருமா ஐஸ்வர்யா, இந்த குடும்பத்தோட வாரிசோட உயிரை நீ காப்பாற்றிருக்க, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ராஜாங்கமோ, இங்கே பாருங்க, ஆளாளுக்கு என்னை நன்றி சொல்லி என்னை 3வது மனுஷன்லாம் ஆக்காதீங்க. நானும் இந்த வீட்டில் ஒரு ஆளுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படி என்னை தனி மனுஷன் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அதெல்லாம் விடுங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, இனிமேல் அந்த குழந்தைங்க 2மே இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. அந்த 2 குழந்தைங்களும் தாய்கிட்டே இருந்து வளரட்டும். அவங்க பெருசானதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்தால் போதும். இப்போதைக்கு அந்த 2 குழந்தைங்களும் அவகிட்டே இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம அதாவது யார்
இதை கேட்டு நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன், எதுக்காக திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம ஐஸ்வர்யாவோட அம்மா இருந்துட்டு, என்ன ஐஸ்வர்யா, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, ஈஸ்வரி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, ஈஸ்வரி சொல்கிறது தான் கரெக்டு, இந்த குழந்தைங்க ரெண்டுமே இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்கு, அதனால் இனிமேல் அந்த குழந்தைங்க ரெண்டும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இங்கே பாருங்க சம்மந்தி, அந்த குழந்தைங்க ரெண்டும் இந்த வீட்டோட வாரிசு, அப்படி இருக்கும்போது எப்படி அந்த குழந்தைங்க இந்த வீட்டுக்கு வராமல் இருக்க முடியும், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, சேது அந்த குழந்தைங்கள பார்க்காம இருக்கவே முடியாது, அவன் ரொம்ப ரொம்ப காயப்பட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுவான், அதனால் அந்த குழந்தைங்க ரெண்டும் இந்த வீட்டில் தான் இருக்கும், இனிமேல் ஐஸ்வர்யா அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் பண்ண தேவையில்ல, அதே மாதிரி அந்த குழந்தைங்களால ஐஸ்வர்யாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் நம்ம சேது சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இனிமேல் அந்த குழந்தைங்க இருக்கவே கூடாது, அதனால் எப்படியாவது அந்த குழந்தைங்களை தூக்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்துடுங்க, அந்த குழந்தைங்க பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமாச்சு நீங்கள் கூட்டிகிட்டு வந்து எப்படியாவது வச்சுக்கோங்க, ஆனால் அந்த குழந்தைங்க குட்டி குழந்தைங்களா இருக்கிறதுனால கண்டிப்பாக அது தாய்கிட்ட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன மலரு, உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும், நீ மட்டும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாமல் இருந்திருந்தனா, குழந்தைய மடியிலே தூக்கி வச்சிருந்தனா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா, உன்னால தான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நான் ஏதோ வேணும்னுலாம் பண்ணலை மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, இனிமேல் நான் அப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன நடக்காமல் பார்த்துக்கிறேன், எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் நடக்கிறதுக்கு என்ன இருக்குது, எதுவுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப கோபமாக நம்ம மலர்கிட்ட பேசுவோம். மலர் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மலரு, உன்னால் பார்த்துக்க முடியலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே மலரு, நான் என்னோடய குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன்ல, என்ன மாமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் மாமா, குழந்தைய இந்த வீட்டுக்கு கொண்டு வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த குழந்தை மேலே எனக்கு இல்லாத பாசமா, ஏன் மாமா இப்படி என் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறீங்க, ஏதோ நான் வேணும்னு பண்ண மாதிரியும் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, என் மனசு ரொம்ப ரொம்ப காயப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யாவை ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாங்க இல்லையா, அந்த டாக்டர் இருந்துட்டு நம்ம சேதுக்கு கால் பண்ணுறாங்க. சேதுவும் அட்டன் பண்ணி, ஹலோ யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்டா நீங்கள், இப்போ ஐஸ்வர்யா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் டாக்டர், ஐஸ்வர்யா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரிங்க, அதனால தான் ஐஸ்வர்யா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க தான் நாங்கள் பண்ணோம், இப்போ ஓகேவா, அவங்க நார்மலாக இருக்காங்களா, நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு ஐஸ்வர்யாவோட கண்டிஷனாக சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம டாக்டரும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சித்ரா அதாவது நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்கள், ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அந்த குழந்தைங்க இருக்கவே கூடாது அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரக்கும் வந்துடுது. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இங்கே பாருங்கள், சேது மாமா அந்த குழந்தைங்களை பிரிஞ்சு இருக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது, என்னோட சந்தோஷத்துக்காக சேது மாமாவோட சந்தோஷத்தை இழக்கணுன்ற அவசியம் அவருக்கும் கிடையாது, அதனால் 2 குழந்தைங்களும் வழக்கம் போல் இங்கே இருக்க தான் செய்யும், யாரும் இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, அவளோட வாழ்க்கைக்கு பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தா அவள் எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான்னு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சேதுக்கு நம்ம ஐஸ்வர்யா மேலே அப்படியே பெரிய அபிப்பிராயமே வந்துடுது, நம்ம ஐஸ்வர்யா மேலே ஒரு அன்பும் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா கிட்டே போயிட்டு, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ எனக்காக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இப்படி பேசிட்டு வருவேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல தெரியுமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா, இங்கே பாருங்க மாமா, நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா, என்ன முடிவு எடுத்திருக்க, இங்கே பாருங்க மாமா, இனிமேல் நான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கேன், இனிமேல் உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன், என்ன ஐஸ்வர்யா சொல்கிறேன், இங்கே பாருங்க
மாமா. கண்டிப்பாக உங்களோட மனசு ஜென்மத்துக்கும் மாற போகிறது கிடையாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. என்னோட காதல், என்னோட லவ் எப்போவுமே உங்கள் மேலே அது குறையாமல் அப்படியே இருக்கும் மாமா. ஆனால் உங்கள் கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் என்னால் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது மாமா. அதனால் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் மாமா. நான் என்னோட அப்பா அம்மா கூடயே அந்தமானுக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா இப்படிலாம் பேசுகிற, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு தானே கேட்டிருந்தேன். ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேனே. இல்லை மாமா, நான் நான் இந்த முடிவு எடுத்ததில் மாற்றமே இல்லை. இந்த முடிவு கண்டிப்பாக சரியாக வரும்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் மீனாட்சி கூடயும் அழகர் கூடயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, முதல்ல நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறத நிறுத்து. எனக்காக கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடு. கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கிட்டு உன் கூட சேர்ந்து நான் வாழ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா, நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்கள் மனசை காயப்படுத்திக்கிட்டா தான் என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பீங்க. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி சேதுவோட வாழ்க்கையை விட்டு நம்ம ஐஸ்வர்யா போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.